எஸ்ஐபி பண்ணுங்க எஸ்ஐபி பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எஸ்ஐபி ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எஸ்ஐபில மெயின் கான்செப்டே ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். ஒருத்தர் 6000 ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாரு, 20 ரூபாய் என்ஏவில பண்றாருன்னா அவருக்கு 300 யூனிட் கிடைக்கும். சப்போஸ் ஒருத்தர் 1000 ரூபாய் தான் முதலீடு பண்றாரு, ஒரு 6 டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ்ல முதலீடு பண்றாரு, சேம் 6000க்கு எவ்வளவு யூனிட்ஸ் வரும்னா 1000 ரூபாயை 6 மாசத்துக்கு பண்ணியிருக்காருன்னு சொன்னா 1000 ரூபாயை மொதல் மாசம் 20 ரூபாய் என்ஏவிக்கு வாங்கியிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு 50 யூனிட் கிடைச்சிருக்கும். 18 ரூபாய்க்கு அடுத்த மாசம் வாங்கியிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு 55.5 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். 17ன்னு சொன்னா 58.8. இந்த மாதிரி படிப்படியா அவர் கடைசி மாசத்துல 24 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னு சொன்னா 41.6 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். இதோடைய மொத்த யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 317.9 யூனிட்ஸ் அவர் அக்யூமுலேட் பண்ணியிருப்பாரு. அந்த ஒன் டைமா வாங்கினார்ல அவருக்கு பாத்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேருடைய ஆவரேஜ் பர் பிரைஸ் பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா அவர் வாங்கின விலை என்னன்னு பார்க்கலாம். இதே 6317.9 இந்த யூனிட்ஸை எடுத்துபடி பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஆவரேஜ் என்ஏவி 18 ரூபாய் 80 பைசா. ஸோ ருப்பி காஸ்ட் ஆவரேஜுங்கிறது இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர நீங்கள் கம்மியான விலையில் அந்த ஸ்கீமை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் ஆவரேஜ். நீங்கள் டிசிப்ளின்டாக மார்க்கெட்டை குறைய நீங்கள் கம்மியான விலைக்கு வாங்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். திருப்பியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஹியர் இஸ் எஸ்ஐபிஸ் கீப் ஃப்ளோயிங், வெல்த் keeps growing.